மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கோடீஸ்வரி பிளான் பண்ண மாதிரியே மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வருவாங்க. அப்போதைக்கு மகா பூஜைலாம் போட்டுட்டு கதவை திறப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கோடீஸ்வரி தனியாக மகாவை கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன மகா எல்லாம் ஓகேவா, நான் சொன்ன பிளான்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. போமா எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் வெக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோடீஸ்வரி சும்மா இருக்காமல் போய் ராஜலட்சுமிகிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க. உடனே அவங்க ஸ்வீட் எடுத்துகிட்டு மகாவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவையும் மகாவையும் கிண்டல் பண்ணுவாங்க. தாத்தா ஒரு சின்ன சூர்யா பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மகா பிறந்தா ஒத்துக்க மாட்டிங்களோ, எனக்கு சின்ன மகா தான் வேணும், மகா மாதிரியே குணத்தில் நல்லவளா நான் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சூர்யாவும் மகாவும் வெக்கப்பட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குடும்பமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி சூர்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வராங்க. அதனால அவங்க சொன்ன மாதிரியே அந்த 100 நாளுக்குள்ளே கௌதம் விட்ட சவால்லேருந்து சூர்யா ஜெயிச்சு காட்ட போகிறாங்க. கௌதமும் பார்த்திங்க அப்படின்னா சூர்யாவுக்கு அடிமையாக தான் இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.